பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாம் படம் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இந்த நீங்கள் ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகருக்கு அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி. அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணும்னு தான் அந்த கதையை எடுத்துருக்கு. ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. முதல்ல நான் சொன்னேன் இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வாஸ் வெரி கிளியர் தட் எஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். ஏன்னா நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் முக்கிய முடிய நாங்கள் நினைக்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷா சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் த பீப்புள். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம், இந்த 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஹவுஸ்னா ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டு உள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு டிராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், த சில்ட்ரன், த ஃபேமிலி எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து we are given our best and it's for the audience to go and see the movie in the theater. நீங்கள் படம் பாருங்க, it will relate to you அப்படின்னு நான் நினைக்கிறேன். and I hope you all நான் வந்து கதையில வந்து நீங்க வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்ட் பாக்குறீங்க. இங்க ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினைச்சாங்க இல்லையா. வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பத்தி நீங்க பண்றீங்க இல்லையா, அது முக்கியமல்ல. இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்ப நம்ம போறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம். ஆனா எல்லாரும் மவுண்ட் ரோட் பார்த்திருக்காங்களா, எல்லாரும் நியூசிலாந்து பார்த்திருக்காங்களா தெரியாதுல்ல. இதுல பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ். 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்க வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க, நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்க என்னோட அன்பு சகோதரர், நீங்க கேள்வி கேட்கலன்னா எங்க ஆள் தேடின வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை உங்கள்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க பாஸ். நீங்க மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க, அது உண்மைதான். பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேல மனைவியை பத்தி சொல்ல கேட்பீங்க, காதலியை பத்தி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதை இன்னொரு நாள் வச்சுக்கோ. நான் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு பிரஸுக்கு போடுறானோடனே அன்பு சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு டப்பிங்ல இருந்தேன், நேரம் இங்கே வந்துருவோம் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். அதனால எல்லாரையும் வாழ்த்துங்கள். அருண் விஷா வாழ்த்துங்க, கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இவர் வந்து இந்த கன்விக்ஷனோட எடுத்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் ஓப்பனா சொல்லுவேன். இங்கே கூட சில சமயம் கேட்பேன், இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன், தினமும் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு சிறப்பாக பதில் கொடுக்க முடியும்ன்றது கொடுத்திருக்காரு. ஐ விஷ் கணேஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, அருண் விஷா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தில் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்க விரும்புகின்ற அளவிற்கு நீங்க ஒரு கன்வின்ஸ்டா
கன்விக்ஷனோட படம் எடுக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வேண்டாம். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.